பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் குரானை காலால் மிதித்து புகைப்படத்தை வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சர்ச்சைக்குரிய மதபோதகர் ஃபிர்டவுஸ் ஓங் சம்பந்தப்பட்ட மாணவருடன் தொடர்பில் இருந்ததாக வெளிவந்த செய்தியை ஃபிர்டவுஸ் ஓங் ஒப்புக்கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட மாணவர் இந்துவாக பிறந்தாலும் கடந்த ஆண்டு இஸ்லாத்திற்கு மதம் மாறுவதற்காக தன்னிடம் அறிவுரை கேட்டதாக ஃபிர்டவுஸ் ஓங் தெரிவித்தார். விக்னேஸ்வரன் எனும் தனது பெயரை இஸ்லாமிய முறைப்படி பெயர் மாற்றம் செய்யவிருப்பதாகவும் இஸ்லாத்தை பற்றி தன்னிடம் நுணுக்கமாக கேட்டறிந்ததாகவும் ஃபிர்டவுஸ் ஓங் தெரிவித்துள்ளார். தாம் அவருக்கு முகமது ஜெயின் எனும் பெயரை பரிந்துரை செய்ததாகவும் உண்மையில் அந்த மாணவர் மிக நல்லவர் என்றும் ஃபிர்டவுஸ் ஓங் குறிப்பிட்டார். அந்த மாணவர் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். அதனால் இடைநிலைப் பள்ளியில் பயிலும் போது இஸ்லாமிய ஆசிரியருடன் பழகியதாகவும் அப்போதிலிருந்து இஸ்லாத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டு இஸ்லாத்திற்கு மதம் மாறியதாகவும் அவருடைய கதையை தன்னிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் ஃபிர்டவுஸ் ஓங் கூறினார். கடந்த பிப்ரவரி 25 கே விக்னேஸ்வரன் எனும் பகாங் பல்கலைக்கழக மாணவர் குரானை காலால் மிதிக்கும்படியான புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். அவருடைய புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து விக்னேஸ்வரனின் தந்தை காவல் நிலையத்தில் அவருடைய மகனை ஒப்படைத்த நிலையில் இன்று காலை குவாந்தான் நீதிமன்றத்தில் முதல் விசாரணைக்காக 21 வயது விக்னேஸ்வரன் அழைத்து வரப்பட்டார். மலேசியாவின் பிரதமருக்கான பதவிக்காலம் 10 ஆண்டுகள் மட்டுமே இருக்க வேண்டும் என்கிற அரசாங்கத்தின் சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்திருப்பதற்கும் எதிர்க்கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் என மொத்தம் 154 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களே சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு ஏன் எங்களை குறை சொல்ல வேண்டும் என்று டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் கேள்வி எழுப்பினார். எங்களுக்கு இது தேவையில்லாத வேலை, இது எங்கள் பிரச்சனையும் இல்லை, நாங்களா ஆட்சியில் இருக்கிறோம் என்று அவர் மெத்தனமாக பதிலளித்தார். புதிய சட்ட திருத்தம் குறித்து எங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படவில்லை. நாங்கள் பலமுறை இந்த சட்ட திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறோம். ஆனாலும் அரசு முறையான பதிலை வழங்கவில்லை என்பதால் நாங்கள் இந்த வாக்கெடுப்பிலிருந்து விலகி இருக்கிறோம் என்று டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் விளக்கம் அளித்தார். பெர்சாத்து மாநில தலைமையகம் டுங்குன் பிரிவை இடைநீக்கம் செய்ய பரிந்துரை செய்துள்ளது. அந்த பிரிவின் முழு செயற்குழு உறுப்பினர்களும் கடந்த பிப்ரவரி 18 பதவி விலகி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டுங்குன் பிரிவின் தற்போதைய நிலை குறித்து முழுமையான அறிக்கை பிப்ரவரி 21 மாநில செயலாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக பெர்சாத்து மாநில உச்சமன்ற உறுப்பினர் பத்ருல் ஹிஷாம் ஷஃபி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து புதிய தற்காலிக செயற்குழுவை அமைப்பதற்கான பெயர் பட்டியலை மாநில தலைமையகம் தயார் செய்து கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ அமாட் ஃபைசால் அசூமு தலைமையிலான சிறப்பு குழுவிற்கு அனுப்பியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற சிறப்பு குழு கூட்டத்திற்கு பிறகு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறித்த தீர்மானத்தையும் வழிகாட்டுதலையும் மாநிலம் தற்போது எதிர்பார்த்து வருவதாக அவர் தெரிவித்தார். தஞ்சோங் தொக்கோங் பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 23 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்தில் 4 வீடுகள் தீயில் கருகி இருப்பதாகவும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 3:14 மணி அளவில் அவசர அழைப்பு பெறப்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அமலாக்கப் பிரிவு உதவி இயக்குனர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் மொத்தம் 26 தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வீரர்கள் இணைந்து தீயை கட்டுப்படுத்தி அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குர்ஆனை காலால் மிதித்து அவமதித்த 21 வயது பல்கலைக்கழக மாணவர் இஸ்லாத்திற்கு மதம் மாறியது குறித்து தங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று கைது செய்யப்பட்ட 21 வயது விக்னேஸ்வரனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் விக்னேஸ்வரன் எனும் அம்மாணவர் இந்து மதத்தின் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என தெரிவித்து இஸ்லாத்திற்கு மதம் மாறியதாக மத போதகரான ஃபிர்டவுஸ் ஓங் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டிருக்கும் மாணவரின் தந்தை நீதிமன்ற விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் எந்த வகையிலும் அவருடைய மகன் செய்த குற்றத்தை தற்காக்க விரும்பவில்லை என்றும் வழக்கறிஞர் முகமது அமீருல் அஃபிக் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த மாணவர் மதம் மாறியது குறித்தான வழக்கு இது இல்லை என்பதால் இது குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்று வழக்கறிஞர் முகமது அமீருல் அஃபிக் விளக்கமளித்தார்.
தொழிலாளர் சட்ட விதிமீறல்கள், நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்ற தவறுதல் அல்லது கட்டாய உழைப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெற்ற முதலாளிகள் இனி வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ரமணன் அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். தொழிலாளர்கள் சுரண்டப்படுவதை, குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுவினரின் கடப்பிதழ்களை முடக்கி வைப்பது, ஊதியம் வழங்காமல் இருப்பது போன்ற செயல்களை அரசாங்கம் மிகவும் தீவிரமாக கருதுவதாகவும் இது போன்றவை தொடரக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார். இத்தகைய நடைமுறைகளை ஒழிக்க வெளிநாட்டு தொழிலாளர்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு தனது அமைச்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருவதாக அவர் கூறினார். இது தொடர்பாக 1955 ஆண்டு தொழிலாளர் சட்டம் 265 பிரிவு 60 கீழ் வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான கடுமையான நிபந்தனைகளை அரசாங்கம் விதித்துள்ளது என்று ரமணன் மேற்கோள் காட்டினார். வெளிநாட்டு ஊழியர்கள் எந்தவித இடைத்தரகர்களும் இன்றி நேரடியாக தொழிலாளர் துறையிடம் புகார் அளிக்கும் வகையில் அடுவான் எனும் எளிதான புகார் செயலியை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். சமூக பாதுகாப்பு அம்சத்தை பொறுத்தவரை 1969 ஆண்டு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வேலைக்கால விபத்துகள், ஊனம், மரணம் போன்றவற்றுக்கு விரிவான பாதுகாப்பு வழங்கும் திட்டங்களில் வெளிநாட்டு ஊழியர்கள் இணைக்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக டதஸ்ரீ ரமணன் விளக்கமளித்தார். பார்ட்டி கெலுவார்கா மலேசியா அமைப்பை கையகப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடீன் உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் கையகப்படுத்தல் எப்போது நடக்கும் என்பதில் அவர் தயக்கத்துடன் இருப்பதாகவும், எப்படி பொறுப்பேற்பது என்பது குறித்த விவாதங்கள் இன்னும் நடைபெற்று வருவதாகவும், அது ஒரு சிக்கலான விஷயம் என்றும் அவர் கூறினார். இது வேறு பல விஷயங்களை உள்ளடக்கியது என்றும், அதனால்தான் தாங்கள் இன்னும் விவாதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சில தொழில்நுட்ப சிக்கல்கள் உள்ளது, ஏனெனில் இது கட்சியின் அரசியலமைப்பு மற்றும் பலவற்றை உள்ளடக்கியது என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். பார்ட்டி கெலுவார்கா மலேசியாவின் நிறுவனர் கைரி ஜெயா ஹம்சா கட்சியை வழிநடத்த வழிவகுக்கப்படுவதாகவும், முன்னாள் பெசாத்து துணைத் தலைவர் பொறுப்பேற்பது 90 விழுக்காடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் முன்னதாக தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளாக வரையறுக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு வாக்களிக்க முடியாமல் லிபரான் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகைமி நசீர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக அரசு பேச்சாளர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். மேலும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சரவணன் தொழுகையில் கலந்து கொண்டிருந்ததால் அவையில் பங்கேற்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்ததாக செய்தியாளர் சந்திப்பில் ஃபோமி கூறினார். நேற்று மாலை நடைபெற்ற நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் பிரதமரின் பதவிக்காலத்தை அதிகபட்சம் 10 ஆண்டுகளாக வரையறுக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதா தேவையான 3/2 பங்கு பெரும்பான்மை பெறாததால் நிறைவேறவில்லை. மொத்தம் 146 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளித்த நிலையில் 44 பேர் விலகி நின்றனர். 32 பேர் வருகை தரவில்லை. அரசியலமைப்பு திருத்தத்திற்கு குறைந்தது 148 வாக்குகள் தேவைப்பட்டது. பின்னர் அரசு தரப்பைச் சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தரவில்லை என்பது தெரிய வந்தது. அனைத்து பக்கத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவையில் இருந்து மசோதாவுக்கு ஆதரவு அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.